அன்பானவரே, உம்மை ஸ்தோதரிக்கிறோம். பிரியமானவர்களே, குவலகுபு பாரு கால்ஃப் மைதானத்திலிருந்து இந்த பதிவு. ஒரு வாலிபன் கிராமத்திலிருந்து வேலை தேடி பட்டணத்துக்கு வருகிறான். பட்டணத்தில் பல இடங்களில் அலைந்து அவனுக்கு வேலை கிடைக்காம ஒரு பேருந்து நிற்கும் ஒரு இடத்துல அவன் அப்படியே அமர்ந்திருக்கிறான். அந்த வழியாக தேவனை அறிந்த, தேவனை நேசிக்கிற ஒரு வாலிபன் பைக்கில் போகும்போது இந்த வாலிபனை பார்த்து விட்டு போயிட்டோன்னே மறாவது நாள் வராரு. மீண்டுமாக அவர் போகிற அந்த வழியில் பார்த்தா அதே வாலிபன் அதே இடத்துல உட்காந்துருக்கிறத பார்க்குறாரு. அந்த அவனுடைய உடை கூட மாற்றலை, ஒரே உடையில் அப்படியே உட்காந்துருக்கிறத பார்க்குறாரு. பார்த்த உடனே போயிட்டார். மூன்றாவது நாள் அவர் வரும்போது அந்த வாலிபன் அங்கே உட்காந்துருக்கிறதை பார்த்தாரு. அதே உடையில் உட்காந்துருக்கிறத பார்க்குறாரு. முகமெல்லாம் வாடி போய் இருக்கிறத பார்க்குறாரு. சரி, இந்த ஏதோ ஒரு பிரச்சனையில் இந்த வாலிபன் இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த வாலிபன் இந்த பைக்கில் போன அந்த வாலிபன் அவனை நின்று பார்த்து விசாரிக்கிறார். என்னையா, ஏங்க நான் 3 நாளாக பார்க்குறேன், 3 நாளாக இங்கேயே இருக்கிற, ஒரே உடை போட்டுக்கிட்டு, ஒரே உடுப்பு போட்டுட்ருக்க, முகவாடெல்லாம் இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கும்போது அந்த வாலிபன் சொல்கிறான், நான் வேலை தேடி இங்கே வந்தேன், வேலை கிடைக்கல, கையில் உள்ள பணம் எல்லாம் வேறு செலவழிந்து போனது, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலன்னொன்னே அவன் உடனே, நீ அப்படியா, சரி வா, என்னுடைய இருசக்கர வாகனத்தில் ஏறிக்கொள் வான்னு சொல்லிட்டு அவனை நேராக அவர் தங்கியிருக்கிற, வாடகை எடுத்து தங்கியிருக்கிற ஒரு அறைக்கு, ஒரு வீட்டின் அறையில் வாடகை எடுத்து தங்கியிருக்கிற அந்த அறையில் அந்த வாலிபனை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வாலிபனுடைய காரியங்கள்லாம் விசாரித்து, குடும்பத்தில் வறுமை நிமித்தமாக எனக்கு கீழே 3 தங்கைகள் இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் காப்பாற்றணுன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு வயசாகிடுச்சு, நான் தான் ஏதோ சம்பாரித்து காப்பாற்றணுன்னு வந்தேன், ஆனால் இங்கே வேலை கிடைக்காம எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த அந்த இன்னொரு நண்பர் அவனை அழைத்துட்டு வந்தவன் சொல்கிறாரு, பயப்படாத, உனக்கு நான் நல்ல வேலை வாங்கி தரேன், இங்கே இருன்னு சொல்லி அவனுக்கு, அந்த வாலிபனுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து அவனோடு கூட தங்க வைத்து கொண்டான். ஒவ்வொரு நாளும் இவனை வீட்டில் வைத்து இவன் கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து, சாப்பிட வேணால் கீழே போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வேலைக்கு போயிட்டு இரவு நேரத்தில் முழங்காலில் நின்று 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பது அவனுடைய வழக்கம். அவனை அந்த ஜெபிக்கிற அந்த வாலிபனை இந்த கிராமத்தில் வந்த வாலிபன் அப்படியே பார்க்கும்போது, இவர் என்னது ராத்திரி ஆனால் கையை உயர்த்தி ஜெபிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, அண்ணா, நீங்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறீங்க, எனக்கு கடவுள் பக்தி கிடையாது, கடவுள் மேலே ஒரு நாட்டம் கிடையாது, கடவுளை நம்புறதும் இல்லை, ஆனால் நீங்கள் எப்போதும் இப்படியே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, ஐயா, அந்த ஆண்டவர் இருக்கிறதுனால தான், அந்த இயேசு இருக்கிறனால தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நான் வாழ்ந்து சுகமாக இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன். ஒரு காலத்தில் உன்னை போலவே அலைந்து திரிந்து கொண்டிருந்தவன், எனக்கு ஒருவர் இயேசுவை அறிமுகப்படுத்தினாங்க, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் மாறி இன்றைக்கி நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபன் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த 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 கிராமத்திலிருந்து வந்தவனை தன் உடன் பிறந்த சகோதரனைப் போல இந்த வாலிபன் பார்க்குறத இவ்வளவு அன்பு ஒரு மனிதன் இடத்துல இருக்குமா, இவ்வளவு அன்பு ஒரு மனிதன் இடத்துல இருக்குமான்னு சொல்லி தனக்குள்ளே ஒரு கேள்வி. இவ்வளவு அன்பாய் நேசித்து நமக்கு எல்லா காரியங்களும் சந்தித்து நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை நடத்துகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம். அவன் கேட்குறான், நீங்கள் இவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க, நான் யாருன்னே தெரியாது, ஆனால் என்னை கூட்டிகிட்டு சாப்பாடு கொடுத்து, தங்க இடம் கொடுத்து, எனக்கு வேலை வாங்கி தருவதற்காக எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கீங்க. உங்களுடைய அன்பை பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருக்கிறது. நீங்கள் இவ்வளோ அன்பாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் நேசிக்கிற ஆண்டவர் எவ்வளோ அன்பாக இருப்பார். என்னையும், அண்ணன், நீங்கள் போகிற அந்த கோயிலுக்கு என்னையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு அவன் சொல்லும்போது அவர் மறாவது வாரம் ஆலயத்தில் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு ஆராதனை, கர்த்தரை துதிக்கிறது, இயேசுவை பாடுகிறதெல்லாம் பார்த்தோன்னே இந்த பையன் உடைக்கப்படுகிறான். தன்னுடைய உள்ளம், இது நாள் வரையில் எனக்கு இவ்வளவு அன்பாக யாரும் நடத்தினதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் அவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேதாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான்,
தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஜெபம் செய்வோமா? நாங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, இதோ ஒரு யாரும் நாதியற்றவனாக ஆண்டவரை வேலை தேடி அலைந்து வந்து உட்கார்ந்திருந்த அந்த கிராமத்து வாலிபனுக்கு இதோ உம்மை அறிந்த ஒரு மனிதன் தன் அன்பின் நிமித்தமாக உம்மை அறிமுகப்படுத்தினதற்கு நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமையான நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.